திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூழியர்கோ சரி சாமி பைய பார்த்துடுங்க சாமி பைய பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்வி தப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமு செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம். திருமூலநாயனார் அருளிய திருமந்திரம் தந்திரம் 6 தலைப்பு திருவடிப்பேறு என்ற தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். திருவடிப்பேறு என்ற தலைப்பில் 2 மந்திரங்கள் இருக்குது. அது நம்ம தொடங்கும் போதே பஞ்சாக்கர தீபம்ங்கிற நூல்ல இருந்து தான் பார்க்க போகிறோம். அந்த நூல் நான் எடுத்துகிட்டு வரல, மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடிசார என்று தொடங்குகிற மந்திரம். அடிசாரலாம் அண்ணல் பாதம் 2 முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் படிசார்ந்த இன்பம் பழவடி வெள்ள குடிசார் நெறிகூடி நிற்பவர் கொள்கையே என்பது மந்திரம். இதில் இதற்கான குறிப்புரை என்பது மந்திரத்தை சுருக்கி சொல்லுவது. குறிப்புரை பல அடியார்களுடைய கொள்கைகளை கூறுகிறது. இந்த மந்திரம் பல அடியார்களின் கொள்கைகளை கூறுகிறது. பண்டை காலத்து முனிவர்கள் 400 கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு நம்ம எழுதுங்க. பல அடியார்களுடைய கொள்கையை அறிவிப்பது. பண்டை காலத்து முனிவர்கள் சிவன் திருவடியை சார்வதற்கு வழியாக முனிவா சார்வதற்கு ஏதுவாக தன் குருவின் திருவடிகள் 2ஐயும் ரொம்ப கவனிக்கணும். 2 இந்த இடம் ரொம்ப கவனமான இடம். கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயம் புரியும். 2ஐயும் தங்கள் முடி மீது பொருந்த வைத்துக் கொள்வார்கள். அடுத்த பத்தி இதுவே படிமுறையில் சேர்ந்த இன்பத்தோடு கூடிய படிமுறையோடு சேர்ந்த இன்பமுடைய பல அடியார்களினுடைய கொள்கையாகும். இந்த பல அடியார் எண்ண முடியாதவர்கள். குறிப்புரை எழுதுங்க. முனிவர்கள் திருவடியை சார வேண்டும் என்ற பற்றுள்ளத்துடன் பாதம் 2ஐயும் தலையில் சூடினர். இதுவே சிவனடியாருக்கு உள்ள நெறியை சார்ந்து நிற்கின்ற இதுவே
சிவனடியாருக்குள்ள நெறியை சார்ந்து நிற்கின்ற கொள்கையாகும். இந்த மந்திரத்தில் உள்ள அடிசாரலாம்ங்கிற வார்த்தையை எடுத்து விளக்கிறார். அடிசாரலாம் தடையாக இருந்த மூன்று மலங்களும் நீங்கி அருள் வடிவான திருவடியை சார்தல் ஒரு சாதகனால் இயலும் அல்லது ஒரு சாதகனுக்கு முடியும். அடுத்த பத்தியா எழுதுங்க என்று சிவனடிய முனிவர்கள் என்று அந்த மந்திரத்தில் முனிவர்னு வர்றதுனால அதை சொல்றோம். என்று திருக்கூட்டமாகிய முனிவர்கள் குருவின் திருவடியை முடிமேல் பொருந்த வைத்தனர். இந்த செய்தி முதல் 2 வரிகளில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது படி சார்ந்த இன்பம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றார். படி சார்ந்த இன்பம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. சோபான வரிசையில் நின்று அடையப்படுவது இன்பம். பிராக்கெட்ல கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பெருகு சோபானம் ஏரி அப்படின்னு இருக்கிறது. இந்த இன்பத்தை அடைகின்ற மெய் உணர்வு பல பிறவிகளில் சிவனடியாராக இருந்தவருக்கே வரும். அதனால் திருமூலர் இன்பப்பழ அடிக்குடி என்றார். அழகான வார்த்தை, இன்பப்பழ அடிக்குடி. பிராக்கெட்ல பல என்பது பல பிறவியை குறித்தது. இந்த மந்திரத்தில் வெள்ளம் என்ற வார்த்தை மிகுதி என்ற பொருளில் வந்தது. குடிசார் நெறி என்ற தொடர் அடியாருக்கு அடியாராகும் சன்மார்க்க நெறியை குறித்தது. கொள்கை என்பது குருவின் திருவடி 2ஐயும் முடியில் சார வைத்தலாகும். இக்கருத்தை விளக்குவதால் இது திருவடி பேர் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. அந்த உரையில் ஏதாவது விடுபட்ட செய்தி இருந்தால் நம்ம பிறகு நாளை கூட எடுத்துக்கலாம். இந்த மந்திரத்தினுடைய நம்ம இவ்வளவு குறிப்பு எழுதுறதே அந்த மந்திரத்தை புரியறதுக்காகத்தான். நம்ம ஓப்பினுடைய தனிச்சிறப்பே மூலத்தை உள்வாங்கிறது தான், உரைகளை உள்வாங்கிறதே கிடையாது. உரை எழுதுறது நம்ம மூலத்தை உள்வாங்கிட்டோமாங்கிறத பார்க்கறதுக்காகத்தான். போயிட்டோம். எங்க இருக்கு உங்க வீடு? அம்மா வருவாங்களா? வந்துட்டாங்களா? சரி போ சரி. உரைப்படிங்க. அடிசாரலாம் அண்ணல் பாதம் 2. இந்த இடத்துல அண்ணல் என்பது குருவை குறித்தது. முடிசார வைத்தனர் முன்னை முனிவர். அதாவது 2 திருவடிகளையும் தலையில் வைத்தல். இது ஒரு இந்த திருவடி பேருங்கிறது வேற பொருள் எடுக்கணும். குரு திருவடியை வைக்கிறதல்ல. சீடன் யாருடைய திருவடியை வைத்துக் கொள்கிறான்?
குருவின் திருவடியை வைத்துக் கொள்கிறான். ஆமாம், நீங்கள் அந்த பொருள் எடுக்கக்கூடாது, இது வேற. சீடன் குருவின் திருவடியை வைத்துக் கொள்கிறான். அது குருவின் காலில் விழுந்து கும்பிடுறதுனால வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஞானத்தல் திருவடி பேருங்கிறது ஞானம் சார்ந்தது. ஞானத்தாலேயே அவன் கற்பித்து என்ன செய்து கொள்ளலாம், குருவின் திருவடியை வைத்துக் கொள்ளலாம். ரெண்டு திருவடியை ஒருத்தர் தலையில் வைக்க முடியாது. வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன எப்படி முழிக்கிறீங்க? ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவர் மேலே ரெண்டு திருவடியும் எப்படி வைப்பீங்க? ஒரு குரு வைப்பார். என்ன நீங்களும் முழிக்கிறீங்க? சார், ஒருத்தர் ஆஞ்சநேயர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு ரெண்டு திருவடியும் எப்படி வைப்பீங்க? அதே தான், அந்த காட்சியாக கிடையாது. காட்சியாக எத்தனை திருவடி தான்? ஒரு திருவடி தான் வைக்கிறது மரபு. ஒரு திருவடி வைக்கிறது தான் மரபு காட்சியாக. புரியுதா? அது குறிப்பாக இடது திருவடி தான் வைப்பாங்க. ஆனால் அது அந்த ஒரு திருவடியையே அருளாக பாவித்து, திருவடிங்கிறது அருள் மூன்று விதமாக பிரிக்கப்படும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு பிரிக்கப்படும். அந்த சக்தியாக பாவிக்கும் போது மூன்றாக பிரிந்து கொள்ளும். இரண்டு திருவடியாகி மூன்று சக்தியாக பிரிஞ்சுவிடும். இதில் நீங்கள் இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த உரையை படிச்சிங்கன்னா தெரியும். முனிவர்கள் சிவன் திருவடியை ஆச்சாரியன் திருவடியை தன்முடி மீது பொருந்த வைத்தனர். போயிட்டோம். சரி, முடிச்சாச்சா? சரி, ஓகே, சரி. தன் திருவடி மீது பொருந்த வைத்தனர். இது யாருடைய பாவனை? பாவனையா இருக்கலாம், செயலா இருக்கலாம், சீடன் சார்ந்தது. ஆனால் அதுக்கு குரு அதற்கும் என்ன செய்யணும்? அதற்கான சூழலையும் ஏற்படுத்தி என்ன செய்யணும்? கொடுக்கணும். குரு அதற்கான சூழலையும் யார் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்? குரு தான் கொடுக்கணும். இப்போ குரு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு, அவன் குரு தன்மேல் திருவடி வைத்ததாக கருதி கொண்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டாலும் அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருந்தால் அது திருவடியாக மாறும். கெப்பாசிட்டி இல்லைன்னா அவனுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்குரிய அருளை அது என்ன செய்யும்? கொடுக்கும். அது திருவடி சீக்கியாக மாறிடாது, திருவடி பேராக மாறிடாது. அது அந்த எதாக மாறுகிறதுங்கிறது குருவை வச்சு சூரியனாக தான் இருக்குது. எதாக மாறுகிறதுங்கிறது அவங்ககிட்ட இருக்கிற எதை பொறுத்தது? அவனுடைய அறிவு, பக்குவம், சாதனம். மூணே விஷயம்தான். அவனுடைய அறிவு, பக்குவம், சாதனத்தை சார்ந்து. அது இந்த பகுதியில் முடிவு பகுதியில் வர்றது நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அந்த முதல் வரியை நீங்கள் பழைய மந்திரங்கள் மாதிரி புரியக்கூடாது. பழைய மந்திரங்கள் அகத்தும் புறத்தும் குரு திருவடி வைத்தலை பேசுகிறது. இந்த மந்திரம் யாரை வைத்துக் கொள்ளுகிறான்? சாதகனே வைத்துக் கொள்ளுகிறான். புரியுதா? சாதகனே வைத்துக் கொள்ளுகிறான் என்று எடுத்து அதை உள்வாங்கிக் கொள்ளணும். அதை இதில் சொல்லியிருக்கிறாரு. வித்தியாசம் மந்திரம். அடிசாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும். எங்கேயாவது ரெண்டு திருவடியில் தலையில் வைக்கிற மாதிரி சிற்பங்கள் பார்த்துருக்கீங்களா? திருமேனி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்தீங்க சார்? ஒரு திருவடியை கீழே ஊனி ஒரு திருவடியை சீடன் தலையில் வைப்பார். சீடன் தலையிலே நிற்கிறாரு குரு. நன்றி சிவா. என்ன செய்தாலும் அப்படி வராது. அப்போ நீங்களே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறீங்க. நீங்களே என்ன புரியணும். நீங்கள் இப்போ நிர்வாண தீக்கைக்கு நம்ம என்னென்ன விளக்கம் மணிக்கணக்காக பேசணும். உங்களுடைய புரிதல் குறையில தான் என்னுடைய பாட நேரம் நீளுது. உங்களுடைய புரிதல் குறையில தான் யாருடைய பாட நேரமே நீளுது. தேவையில்லாமல் அதிகமாகுது நேரமே. அப்படி மரபு கிடையாது. ஒரு உட்கார்ந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எத்தனை பாதம் தான்? ஒரு பாதத்தான் குரு வைப்பார். சீடன் தலையில் இரண்டு கால்களை என்ன செய்ய மாட்டார்? வைக்க மாட்டார். கண்ணப்ப நாயனார் எப்படி சிவனுடைய திருமேனியில் ஒரு காலை தூக்குறார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கால் இன்னும் கொஞ்சம் உயரத்தில் போய் சீடனுடைய தலையில் இருக்கும். கண்ணப்ப நாயனாரில் சிவலிங்கத்தில் கொண்டு வைப்பார். இது எங்கே போகும்? தலைக்கு போகும். உங்களுக்கே இன்னும் புரிதல் நிறைய தேவைப்படுது. ஆமாம், அப்படி காட்சிகள் பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? எங்கே என்ன பார்த்தீங்க? அப்படி மரவே கிடையாது சார். அப்படி மரவே கிடையாது. எது திருவடினா? ரெண்டு திருவடினா குரு எதை பிடிச்சிட்டு நின்னாரு? உங்கள் தலையில் ஏறி நின்னாரா? எது ரெண்டு உட்காந்து? சரி, எப்படியோ புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் திருமேனி சிற்பங்கள் பார்க்கறது அபூர்வம். திருப்பரந்துறையிலாம் அப்படி கிடையாது. திருப்பரந்துறையில் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அதாவது நிர்வாண தீக்கை என்பது என்னது? என்ன சொன்னார் அவர் இந்த ஐயா குமரலிங்க ஐயா? சீடன் தனக்குள் ஒரு பக்குவம் பெற்று எதை விடுகிறான்? பற்றை விடுகிறான். திருவடி தீக்கை என்பது திருவடியை சீடனுடைய இதயத்தில் தன் ஸ்பரிசத்தால் கொண்டு வருகிறார். அது கையால் இருக்கலாம், காலால் இருக்கலாம். ஆனால் அந்த திருவடி தீக்கை அந்த திருவடி தீக்கை இல்லாமலே ஆச்சாரிய அபிஷேகத்துக்கு போகலாம். ஆனால் திருவடி தீக்கை ஒருவருக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நாயன்மார்களை கொண்டு வரக்கூடாது. இப்போ நம்ம பேசுறது டைவர்ட் ஆயிடுச்சு, பாடம் விலகி போயிட்டு. ஏன்னா உங்களுடைய புரிதலில் குறை இருக்கிறதுனால
உங்களுடைய புரிதலில் குறை இருக்கிறதுனால. அப்போ வந்து அந்த கட்டாயம் அவருக்கு தேவைப்படுகிறதுனா அது வந்து சாதகன், அது வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லாத ஒரு செய்தி, சகசிராரத்தை தூண்டி விடுறது. அவனுக்கு இயல்பாக தூண்டிட்டுனா திருவடி தீக்க வேண்டலை. நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசலை, அது ரொம்ப நுட்பமானதுங்கிறதுனால பேசலை. இயல்பாகவே அந்த தூண்டுதலுக்கு அவன் உள்ளாயிட்டான் என்றால் என்ன செய்ய வேண்டியதில்லை, கட்டாயம் வேண்டியதில்லை. அப்போ ஞானசம்பந்தருக்கு செய்யாமல் மாணிக்கவாசகர் செஞ்சாங்க, தூண்டுனாங்களான்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் என்னதுன்னா ஆகம விதிகளை நிலைநாட்டுவதற்காக. மாணிக்கவாசகருக்கு அது செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. ஞானசம்பந்தருக்கு இல்லை, யாருக்கு இருக்குது, மாணிக்கவாசகருக்கு இருக்குது. சுந்தரருக்கு, ஞானசம்பந்தருக்கு இல்லை, மறந்துடக்கூடாது. யாருக்கு இருக்குது, ஆமாம், நீங்கள் அதை வந்து அதையும் இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. அவங்க செய்கிறதெல்லாம் என்னதுன்னா ஆகம விதிகளை நமக்கு செய்து காட்டுது. ஞானசம்பந்தர் திருமணமாக இருக்கலாம், சுந்தரருடைய திருமண அலங்காரமாக இருக்கலாம், அதெல்லாம். அதே மீறி ஒரு சாதகனுக்கு கம்பல்சரியாக திருவடி தீக்கை செய்யப்படுகிறது என்றால் அவன் தன் யோக சாதனையில் லேக்கிங் ஆகிட்டான்னு அர்த்தம். புரியுதா? அந்த லேக்கிங் ஆகும்போது எதை தூண்டுவாங்க, சகசிராரத்தை. அந்த கையினுடைய வலுவை விட எதன் வலு அதிகம், காலுக்கு வலு அதிகம். அதனால அதனுடைய ஸ்பரிசத்தை கொண்டு அழுத்தி கொடுத்து சகசிராரத்தை தூண்டுவாங்க. அதனால் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசலை, உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோங்கிறதுனால இப்போ பேசுகிறேன். புரியுதா? அப்படி இரண்டு காலையும் தலைமையில் வைக்கிற திருமேனி வந்து நம்ம வந்து அப்படி மரபில் கிடையாது. செய்யலாம், நம்ம மரபில் கிடையாது. நீங்கள் திருப்பெருந்துறை போனாலும் சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் இந்த இறைவன் குருவா மேலே உட்காந்துருப்பார், மாணிக்கவாசர் கீழே உட்காந்துருப்பார். புரியுதா? அப்படி காலை வைக்கிறது தான் பார்க்க முடியும், அது வைக்கிறத பார்க்க முடியும். அப்படியே வைத்தாலும் இந்த மந்திரத்தை அதில் போட்டு என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தாலுமே கூட இந்த மந்திரத்தை நீங்கள் அதில் என்ன செய்யக்கூடாது, அதில் போட்டு குழப்பக்கூடாது. இந்த மந்திரம் வந்து யார் எடுத்துக்கொள்வது, சாதகனே எடுத்துக்கொள்ளுதல். சாதகனே எடுத்துக்கொள்ளுதல். சாதகன் வந்து அந்த குருவினுடைய திருவடியில விழுந்து வணங்குவதன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து அவன் தன்னுடைய ஞானத்தின் மீது ஞான நிலையில் அடையப்படுவது. இது வந்து ஞான நிலை. அதனாலதான் எங்க சொல்றாரு, கடைசியில சொல்றாரு, அது வந்து குரு கொடுக்கிறது. இது யார் எடுக்கிறா, சாதகனே எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது சீடன் எடுக்கும்போது தன்னுடைய ஞான பக்குவத்தில் அவன் அதை தன் உணர்வு பூர்வமாக அதை என்ன செய்து கொள்றான், எடுத்துக்கொள்றான். எப்படி மகாபாரதத்தில் வந்து அந்த இவருடைய யாருடைய துரோணருடைய வில்வித்தைய பாவனையிலேயே யார் எடுத்துடுறா, ஏகலைவன் வந்து அவற்றை கற்காமலே என்ன செய்து கொள்றான், பாவனையில் எடுத்துக்கொள்வது போல அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்படிதா, அதுதான் அதில் செய்தி. அதை அவ்வாறு நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குரு ஒரு மேடையில் அமர்ந்து சீடனுக்கு கீழே உட்கார வச்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி திருமேனிகள் அமையலாம், அது இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக வந்து கீழே உட்கார வச்சு எது மேலேயும் கால் வைப்பாங்க. அப்படி கால் வைக்கும்போது ஒரு திருவடி தான் வைப்பாங்க. குரு ஒரு, நீங்கள் திருப்பெருந்துறை வடிவம் வேற, அங்கே வந்து மேடையில் யார் உட்கார்ந்துருப்பா, தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து. அங்கே இறைவன் திருவடி தீக்கையும் எதையும் போட்டு குழப்பக்கூடாது. ஆமாம், ஒரு ஆன்மா குருவாக வந்து தீக்கை வழங்குறதையும் இறைவன் குருவாக வந்து தீக்கை வழங்குறதையும் வந்து குழப்பக்கூடாது. புரியுதா? அதில் வந்து அப்படி பார்த்துருக்குறோம் நாம. இது பொதுவாக எப்படின்னா சாதகனை கீழே உட்கார வச்சு தன்னுடைய கால் ஒரு கால் எடுத்து என்ன செய்வார், திருமுடியில் வைப்பாங்க. அது ரெண்டு திருவடி வைக்கிறது, அதெல்லாம் அவங்கவங்க குருமார்கள் என்ன செய்வது, முடிவு செய்வது. அது அவங்க இறைவன் அவங்களுக்கு என்ன உணர்த்துறாரோ, ஆகமம் என்ன சொல்லுதோ அதை என்ன செய்வாங்க. அதை இதில் நாம் பார்க்குறோம். டைவர்ட் ஆகி நேரம் போச்சுது. அதாவது அடிசாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர். முன்னை முனிவர் அந்த குருவின் திருவடி இரண்டையும் இந்த முனிவர்கள் என்பது இந்த இடத்துல அந்த அடியார்களை குறிக்கும். அடியார்களை குறிக்கும், திருக்கூட்டத்தை. அவங்க தான் பின்னால யாரா வர்றாங்கன்னா அந்த பழ அடியார் என்ற பட்டியலில் அவங்க தான் வர்றாங்க. அதுலேயே ஒரு நுட்பமான செய்தி இருக்குது. திருக்கூட்டம் சார்ந்த அடியார்களை இறைவன் குருவின் திருவடியை தன் தலையில் தானே சூட்டி கொண்ட அவர்களை திருமூலர் முனிவர்னார். அது ரொம்ப முக்கியம். யாருன்னாரு, முனிவர்னு ஏன் சொன்னார்னா அவன் எதை விட்டுட்டு போயிருக்கணும், பற்றுகளை விட்டுட்டு போயிருக்கணும். நாம் வந்து எல்லா வகையான தீக்கைகளை வாங்கின பிறகுதான் இதுக்கான முயற்சியில் இறங்குறோம். புரியுதா? அவங்க என்ன செய்யறாங்க, விட்டுட்டு போய் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல உதாரணம் சொன்னேன். இது வந்து குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைக்கு தாத்தா சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி நம்முடைய தீக்கையெல்லாம்.
குரு தந்துடுறாரு, சூரியன் மாதிரி தந்துடுவாரு. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான தவங்களும் அதற்கான சாதனமும் நம்மக்கிட்ட இருக்கு. மெதுவாக வரும், இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. படிப்படியாக வரும், அது நம்முடைய முயற்சியினால் வரும். நமக்கு வந்துட்டுங்கிறத எது முடிவு பண்ணும்னா நமக்கு பற்று போயிருக்கணும். என்ன போயிருக்கணும்? பற்றுகள் போயிருக்கணும். பற்றுகள் போகாதவரை குரு தந்தது உண்மை, நாம் அதை செயல்படுத்தியது. இனிதான் நம்ம ஒரு ஒரு குழந்தை மேல், ஒரு பெண் குழந்தை மேலே உள்ள பற்றில் நம்ம எவ்வளோ நகை வேணாலும் செஞ்சிடலாம். ஆனால் அந்த குழந்தை எல்லா நேரமும் என்ன செய்யாது, போடாது. எல்லா நேரமும் அந்த குழந்தையை எடுத்து போடுறதுக்கான அந்த தன்மையும் வந்திருக்காது. எல்லா நகையும் எல்லா வயதிலையும் போட முடியாது. 12 வயசு குழந்தைக்கு போடுற நகை வேற, 22 வயசு பெண் போடுற நகை வேற. அந்த நகையை போடுவதற்கான உடல் தன்மை வரணும். அதே மாதிரி தான் இந்த பக்குவம் வராத போது அந்த எப்படி நகை போடலனாலும் அது யாருக்குரியது தான். அதற்காக தான் சொன்னேன், உங்களுக்கு அது வரலனாலும் உங்களுக்கு உரியது தான், யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சாதனம் செய்யணும், பற்று வராமல். இப்போ நம்ம எல்லாருமே எல்லா வகையான தீக்கையும் வாங்குகிறோம், ஆனால் என்ன வரல, பற்று விடுதல் வரலையே. பற்று விடுதல் வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரு தன் வேலையில் சரியாக இருந்தார். ஆமாம், நாம் நம் வேலையில் சரியாக இல்லை, அதை மறந்துடக்கூடாது. அது நம் சைடில் இருக்கிற குறை, அதை உள்வாங்கணும். அந்த குறை இருக்கிறவன் இதை செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது? அந்த குறை இருக்கிற ஒருவன் போய் தன் குரு நிற்கிற இடத்துல காலில் விழுந்து நான் அவருடைய திருவடியை வாங்கி கொள்ளுகிறேன்னு இவன் சொன்னாலும் வாங்க முடியாது, அந்த பாவனையில் வாங்க முடியாது. ஏனென்றால் அந்த எப்படி மின்சாரத்தை ஈர்க்கணும்னா அந்த வயர் கம்பியில் இருக்கணும். பித்தளையிலேயோ இரும்புலையோ கம்பியாக இருந்தால் தான் எதை இழுக்கும். ஆமாம், வெறும் குச்சியை வச்சு மின்சாரத்தை தொட்டோம்னா என்ன பாயாது, மின்சாரம் பாயாது. அந்த மின்சாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதெல்லாம் நீங்கள் உள் வாங்கிக்கிட்டால் தான் சாதனை பண்ண முடியும். ஏன்னா சைவத்தில் நம்ம இது தனி மனிதர்களாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சைவத்தில் இந்த கற்பனைகள் நிறைய இருக்கு. இந்த கற்பனைகளில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எப்படி தனி மனிதர்களுக்கு ஆகமம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி தனி மனிதர்கள் எதுவும் இருக்குது, கற்பனைகளும் நிறைய இருக்கு. அந்த கற்பனைகளெல்லாம் அவன் உடைக்கிறதுக்கு 3 வழி தான். தன்னுடைய ஞானத்தை பெருக்கணும், தன்னுடைய பக்குவத்தை பெருக்கணும், சாதனத்தை பெருக்கணும். 3 விஷயம்தான். இந்த 3ல் அவன் திருப்பி இருந்தால் தப்பிக்கிறான். அதைத்தான் இதில் சொல்றார். புரியுதா? முடிசார வைத்தனர் முன்னை முனிவர். அந்த முனிவர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பழைய அடியாராகவும் இருக்கணும், அவங்க என்ன விட்டவர்களா இருக்கணும். முனிவர் என்ற சொல்லுக்கு ஆசை மேல் கோபம் கொண்டவர்னு அர்த்தம். படிசார்ந்த இன்பம் பழவடியார் வெள்ள. படிசார்ந்த இன்பம்ங்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னதுதான். அது சோபான முறையில் அடையப்படும் இன்பம். சோபான முறையில் அடையப்படும் இன்பம். அந்த சோபான முறை, சோபானம்னா படின்னு அர்த்தம். சோபான முறையில் நீங்க இந்த இன்பத்தை அடையாம, இப்ப எனக்கு 10ஆம் வகுப்பு படிக்க ஆசையா இருக்குன்னு நீங்க 10ஆம் வகுப்புல உட்கார முடியாது. உங்ககிட்ட 9th பாஸ் சர்டிபிகேட் இருந்தா உங்களுக்கு தகுதி. ஏதோ ஒரு ஸ்கூல்ல அவன் அட்மிஷன் போடல, அவன் அட்மிஷன் போடாதது யார் குறை? பள்ளிக்கூடத்துக்காரனுடைய கூட. நீங்க என்ன சர்டிபிகேட் வச்சிருந்தால், 9th பாஸ் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன தகுதி வந்துட்டு, 10th அட்மிஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு இது ரைட்ஸ் வந்துட்டு. அதுல அவன் அட்மிஷன் போடலன்னா இந்த ஸ்கூல்னா இன்னொரு ஸ்கூல். ஆனா நீங்க எதோட இருக்கிறீங்க, அந்த ரைட்ஸோட இருக்கிறீங்க. என்ன ஏறிட்டீங்க, படி ஏறிட்டீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். போயிட்டு வாங்க, நாளைக்கு ஞாபகப்படுத்திக்கிடுங்க. சரி, ஓகே. அதை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஓகே, சிவாயினம் குருவே பற்றி. படிசார்ந்த இன்பம் பல அடியார் வெள்ள. பல அடியார் என்பது அதுக்கு பொருள் சொல்லிட்டோம். முற்பிறவியில் தவம் செய்தவர்கள். வெள்ளம் என்பதற்கு அந்த அடியாருடைய மிகுதியை சொன்னார். அடியாருடைய மிகுதியை சொன்னார். குடிசார் நெறிகூடி. இங்கு அடியார்கள் குடி என்றப்பட்டார். குடி என்பது குடிமக்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அதையும் ஒரு குடியாக அங்கீகரிக்கிறார் திருமூலர். நாட்டில் வாழக்கூடிய விவசாய குடி, இப்படி ஒவ்வொரு பேர் சொல்ற மாதிரி சிவனடியார்களையும் எதாக அங்கீகரிக்கிறாரு, ஒரு குடியாக அங்கீகரிக்கிறார். குடிசார் நெறிகூடி
நிற்பவர் கொள்கையே, இதுதான் அந்த நெறியில் நிற்கவருடைய கொள்கையாகும் என்று சொல்றார். இப்போ இந்த உரைகளுக்குள்ள போய் வரும்போது அந்த மூல மந்திரம் நமக்கு புரிஞ்சிட்டு, அடுத்த மந்திரத்துக்கு நாம போறோம். இந்த நூலில் 1604வது மந்திரம். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. குறிப்புரை மந்திரத்தினுடைய சுருக்கம். மந்திரத்தினுடைய சுருக்கம், மந்திரம் முதலிய அனைத்துமாய் விளங்குவது சிவனுடைய திருவடியே ஆகும். உங்களுக்கு நேரமான கிளம்பிடுங்கலிச்சு. நான் சாப்பிட்டுட்டேன், பிரசாதம் நிறையா கொடுத்தாங்க, நிறையா கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே. மந்திரம் முதலிய அனைத்துமாய் விளங்குவது சிவன் திருவடியே என்பதை உணர்த்துகிறது. இந்த மந்திரத்தினுடைய பொருள், இதன் பொருள் மந்திரம், மருந்து, தந்திரம், தானம், சுந்தரம், தூய நெறி, இவை அனைத்தும் ஆவது என் தந்தையாகிய சிவபெருமானுடைய திருவடிகள் இரண்டும். மந்திரம் என்ற சொல்லுக்கு நினைப்பவனை காப்பது என்று பொருள். இது அடுத்த இடத்துக்கு போயிட்டு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு. இது திருவடிகளும் இடையராது நினைப்பவர்களை காப்பதனால் அதுவும் மந்திரமாகிறது. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு. நீங்க அந்த கிரியாகளை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு. இது செயல்முறை கிடையாது. இது ஞானத்தால் வருகின்ற ஞான சாதனம். இதுக்கு முந்தையதும் என்ன சாதனம் தான்? ஞான சாதனம் தான். ஏன்னா அது எல்லாருமே குருவின் திருவடியை ரிசீவ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அதாவது கரண்ட் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகாது. இப்போதான் சொன்னேன். பித்தளை கம்பியாக இருக்கணும், இரும்பு கம்பியாக இருந்தால் கரண்டை தொட்டால் பாஸ் ஆகும். அதே ஒரு கட்டையை வச்சு தொட்டால் என்ன செய்யாது? பாஸ் ஆகுது. இவன் சாதனம் செய்யாமல் போய் திருவடியில் விழுந்து நான் திருவடியை ரிசீவ் பண்ணுறேன்னு என்ன செய்ய முடியாது? பண்ண முடியாது. இந்த மந்திரம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு என்ன செய்தால் போதுங்குது? இறைவன் திருவடியையே அவன் இடைவாது நினைத்து கொண்டிருந்தான் என்றால் அது எதாக நின்று கொள்ளும்? மந்திரமாக நின்று கொள்ளும். மந்திரமாக நின்று கொள்ளும். மந்திரமாவது இணையடிதானே அப்படின்னார். மந்திரம் நினைக்கிறவங்களை காப்பாற்றணும். இறைவனுடைய திருவடியை நினைக்கிறவங்களை காப்பாத்துறதுனால திருவடியை நம்ம எதா எடுத்துக்கலாம்? மந்திரமா எடுத்துக்கலாம். திருவடி என்பது அருள் என்று பொருள். திருவடி என்பது அருள் என்று பொருள். இங்கு அந்த உரையிலேயே ஒரு நுட்பம் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. சிவபெருமானுடைய திருவடி குருவின் திருவடியாக இருந்தால் யார் திருவடியாக நினைக்கணும்? சிவன் திருவடியாக நினைக்கணும். அவருடைய பெயரையோ உருவங்களையோ வைத்துக் கொண்டு பார்க்கக்கூடாது என்று பார்க்கணும். மருந்து என்ற சொல்லுக்கு பொருள் சொல்றாங்க. பிணிதெடுத்து உடம்புக்கு ஊக்கமும் உறுதியும் தருவது. திருவடியும் பிறவி பிணியை தீர்த்து அறியாமையாகிய மயக்கத்தை அகற்றி ஆனந்தத்தை தருவதால் மருந்து என்று சொன்னார். அப்போ ஒரு சாதகன் இறைவனே குருவா வரும்போது திருவடி பேறு பெற்றுக்கொண்டாலும் சரி, ஒரு ஆன்மாவே சுத்த ஆன்மாவாக திருவடி பேறு பெற்றுக்கொண்டாலும் சரி, ஒரு சாதகன் இதெல்லாம் தன்னிடத்தில் வருவரைக்கும் போராடணும், சாதிக்கணும். போராடுதல் என்பதன் பொருள் என்ன? சாதிக்கணும். இதெல்லாம் முதல்ல என்னது? இடையராது திருவடியை நினைக்கணும். இடையராது திருவடியை நினைக்கணும். குருவின் திருவடியை யார் திருவடியாக நினைத்து? சிவனுடைய திருவடியாக நினைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சாதனத்தில் இருக்கணும். 2, அந்த திருவடி நினைப்பின் மூலமாக அவனுக்கு என்ன நீங்கி இருக்கணும்? அதாவது பிறவி பிணியை தீர்த்து அறியாமை மயக்கத்துக்கு சுருக்கமா சொன்னா 3 மலங்கள் நீங்கி இருக்கணும்.
இந்த திருவடி பேரு சாதகன் அல்லது திருவடி பேருக்கு உரிய ஒருவன் என்ன நீங்கும் வரை போராடணும்? மலம் நீங்கு வரைக்கும் போராடணும். ஒரு சரியைவாதி அதோட இருக்கலாம், ஒரு கிரியைவாதி இருக்கலாம். யோகவாதிக்கு குறைய ஆரம்பிக்கணும். சரியையில் இருக்கும்போது மலங்களை விட 3 மலங்களை விட கிரியையில் குறையணும். கிரியையில் இருக்கும்போது இருந்த 3 மலங்கள் யோகத்தில் குறையணும். யோகத்தில் இருந்த 3 மலங்கள் ஞானத்தில் குறையணும். குறையவில்லை என்றால் அவன் அதை குறைவதற்கான சாதனங்களை செய்யணும். குறைவதற்கான எதை பெறணும்? சாதனங்களை பெறணும். அதைத்தான் இதில் சொல்றார். மலங்கள் நீங்கிய நிலைக்கு அவன் போயிருக்கணும், பேரின்ப நிலைக்கு போயிருக்கணும்னே சொல்லிட்டாரு. ஆனந்த உறுதியை அடையணும்ட்டாரு. அடுத்து தந்திரம்னு ஏன் சொன்னாருன்னு சொல்ல போறாரு. தந்திரம் என்பது விரிந்து நின்று காப்பது. இது அதை விட ஆழமான பொருள். விரிந்து நின்று காப்பது, அதுக்கு அழகா பொருள் சொன்னது. இதுவே இறைவனுடைய வாக்கு. இறைவன் வர்றத திருமூலருக்கு யாரு? நந்தி தேவர் குருவா வர்றாரு. அவர் நந்தியை யாராகவே பார்த்தாரு? சிவனாகவே பார்த்தார். நந்திங்கிறவர் நம்மள மாதிரி சகல வர்க்கத்தில் பிறந்து வரல. அவர் யாருக்கிட்டே இருக்கு. யாருடைய முதல் மாணவர்? இறைவனுடைய முதல் மாணவர். அதனால அவர் நந்தி தேவரை யாராகவே பார்த்தாரு? சிவமாகவே பார்த்து அவர் தன் அவருக்கு சிவனே நேராக குருவாக வந்ததா சமம். நேராக குருவதா வந்ததா சமம். சிவனும் குருவாக வருவார். ஆன்மவர்க்கும் யாராக வரும்? குருவாக வரும். மாணிக்க வாசகருக்கு குரு வந்தது சிவன். மாணிக்க வாசகருக்கு குருவா வந்தது யாரு? சிவன். சுந்தரருக்கு வந்தது சிவன். ஞானசம்பந்தருக்கு வந்தது சிவன். நம்ம நம்முடைய சாதனத்தில் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்று பிரிக்கும் போது நம்முடைய உயிர் எந்த அளவிற்கு மலங்களோட இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி யார் அமைவா? குருமார்கள் அமைவாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இதை படிக்கணும். அதை உள்வாங்கிக்கிட்டு படிக்கணும். தந்திரம் என்பது குருவினுடைய உபதேசம். தந்திரம்தான் விதிமுறைகளை விளக்குகிறது. திருவடிக்கு செல்லும் உபாயங்களை கூறுகிறது. அதனால் தந்திரம் என்றார். அதாவது தந்திரம்ங்கிறதுக்கு நேரடியான பொருள் நூல் என்று பொருள். குருவின் திருவடியே நூலாக இருக்கிறது. குருவின் திருவடியே நூலாக இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார்னா, குருவே உபதேசிக்கிறவராக இருக்கிறாரு, விதிமுறைகளை சொல்லுபவராக இருக்கிறாரு, திருவடிக்கு செல்லும் உபாயங்களை உணர்த்துறவராக இருக்கிறார். அவருடைய திருவடி தான் நமக்கு உணர்த்துது. அதனால தந்திரமாவதும் இணையடிதானே என்றார். அடுத்தது தானமாவதுங்கிற வார்த்தையை விளக்குறாரு. மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் 2வது வரியில் இருக்கு சார். தானங்களாவதும் அதை தானமாவதுன்னு எடுத்திருக்கிறாங்க இவங்க. அறவழியில் ஈட்டிய பொருளை சற்பாத்திரராய் உள்ளவர்களுக்கு, சற்பாத்திரர்னா என்ன பொருள்னா, அதை பெறுவதற்கு உரியவரை அறிஞ்சு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதான் சற்பாத்திரர். எல்லாருக்கும் தானம் கொடுப்பவர் அற வாழ்க்கையில், தகுதி உடையவருக்கு தானம் கொடுக்கிறது சமய வாழ்க்கையில். சமய வாழ்க்கையில் எல்லாருக்கும் அறம் செய்ய வேண்டியது இல்லை. இப்போ நம்ம கூட்டத்துக்கே நிறைய டிமாண்ட் வருது, நிறைய உதவிகள். நான் உங்ககிட்ட சொல்லாமலே நான் தனியாக செஞ்சுருக்கிறேன். நம்ம கூட்டத்துக்கே நிறைய டிமாண்ட் வருது. ஒரு போன மாதம் ஒருத்தருக்கு முதுகெலும்பில் ஆப்ரேஷன். நம்ம கூட்டத்துக்கு டிமாண்ட் வச்சாங்க. நான் சொல்லலை ஒருத்தட்டையும். நான் தனியாக செஞ்சுட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம திருக்கூட்டத்தில் ஏற்கனவே இது சமயம் சார் செலவுகளே என்ன செய்கிறது, பெரிய நமக்கு நிறையா வருகிறது. நம்ம மனதார செஞ்சோம்னா இது ஒன்றும் நிறைவு கிடையாது, நிறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாமளும் அப்படி நிறையான்னு என்ன செய்கிறோம், நினச்சிக்கிடுறோம். ஒரு நிறையா நினச்சிக்கிடுறோம். அப்படி நிறையாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இதில் நம்ம எடுத்து வெளியே விட்டோம்னா அது வந்துக்கிட்டே இருக்கும். கேட்கணும்னு என்ன செஞ்சிடும், நின்றோம். நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தில் 5200 இருந்தது. 200 வச்சுட்டு 5000 எடுத்துகிட்டு வான்னு சொல்லி தான் நான் அதை செலவழித்தேன். இந்த வண்டிக்கெல்லாம் கொடுத்தேன். அந்த 200 வச்சுட்டு
அங்கே நான் 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன். 5000 ரூபா இப்போ கவருக்குள்ளே இருக்குது. 5000 நான் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் ஏன் உங்ககிட்ட மைக்கில் எதுக்கு சொல்கிறேன்? இறைவன் இனி அப்படி படைக்கலை. அது இறைவன் எனக்கு கொடுத்த வரம். அது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அதை அப்படியே அவங்ககிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம செலவழிக்கிற காசெல்லாம் என்ன கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இப்போ நேற்று மாலை தேநீர் வந்து எங்கள் வீட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். எதுக்குன்னா அந்த அம்மாவுக்கு செலவு குறைக்கிறதுக்காக. இன்னும் கூட ஒரு திட்டம் போடலான்னு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிங்கன்னா அங்கே காந்தி நகர் கோயில் தேவார வகுப்பில் நம்ம அந்த செலவுகளை கொஞ்சம் பிளான் பண்ணி குறைக்கலாம். இப்போ பிஸ்கட்டுக்கெல்லாம் செலவு ஏற்றால் 2 பேர் ஏற்றால் ஆளுக்கு 50 ரூபா கூட வராது. ஒரு ஓய்வு பெற்ற ஒருத்தவங்க அவங்க பென்ஷன் காசில் பணம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த காசை எதுலேருந்து கொடுக்குறாங்கங்கிறது நமக்கு தேவையில்லை. ஒருத்தர் நம்மளை நம்பி பணத்தை வீடு தேடி கொடுக்குறாங்க. எங்கள் வீடு தேடி அந்த பணம் வருது. 3000 ரூபா 4000 ரூபான்னு வருது. 4000 ரூபா கொண்டு வந்தாங்க. நான் தான் 3000 1000 திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு கணக்கு நைட்லேயே அனுப்பி விட்டுருக்குறேன். நம்மளே ட்ரை பண்ணால் பிஸ்கட் செலவு ஒருத்தர் பிஸ்கட் என்ன வந்துடும்? 50 ரூபாய்க்கு மேலேயே வருது நமக்கு. 50 ரூபாய்க்கு ஒருத்தர் பிஸ்கட் பாக்கெட் செலவு முடிஞ்சது. உணவை கரெக்டாக முறையாக செலவழிச்சிங்கன்னா உணவு செலவையும் நம்ம என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ண. அவங்க கேட்குறாங்க உணவு செலவு ஏன் இவ்வளவு அதிகமாகுதுன்னு முதல்ல கேட்டிருக்காங்க. அதையும் கூட நம்ம குறைக்க முடிஞ்சால் என்ன செய்யலாம், குறைக்கலாம். அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக சிஸ்டம் பண்ணுன்னா குறைச்சிடலாம். அதில் நான் வந்து எதுலேயே கவனமாக இருக்கிறேன், குறைக்கிறதுலே கவனமாக இருக்கிறேன். 3000 ரூபா அன்னைக்கு தந்தாங்க, 900 ரூபா என்கிட்ட இருந்தது, 3900 ரூபா இருப்பு. இப்போ அவங்களுக்கு செலவழித்து 2700 ரூபா செலவு காட்டிட்டு மீதி பணம் இருப்பு காட்டியிருக்கிறேன். அடுத்தவங்க பணங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, நாமெல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் செலவே கிடையாது. இறைவன் நமக்கு செஞ்சதோட ஒப்பிட்டு பார்த்தா, இறைவன் நமக்கு தந்ததோட ஒப்பிட்டு பார்த்தா நாம் செலவழிக்கிறத என்ன கிடையாது, செலவே கிடையாது. இப்போ இது என்ன எழுதுனீங்க, தானமாவது அறவழியில் ஈட்டிய பொருளை சற்பாத்திரராய் உள்ளவர்களுக்கு தகுதி அறிந்து மனமகிழ கொடுப்பது. எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பொருள்னா, இப்போ அந்த மார்க்கத்தில் நிற்கிறவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி கொடுக்கணுமே தவிர, முதல்ல நாம் இங்கே வகுப்பு நடத்தும் போதெல்லாம் நான் சொல்கிற காலம்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செலவழிக்கிறதெல்லாம் செலவே கிடையாது. முதல்ல 7 வருஷத்துக்கு முந்தி 8000 ரூபா மாதம். சமையல் வெளியே நடக்கும். அன்னைக்கு எனக்கு நான் வந்து என் மகன் வருமானம் கிடையாது, மகன் வருமானம்லாம் அப்போ வரல. அப்போ அவன் படிச்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ வந்து அதில் நான் போட்ட பணமே 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த நேரத்தில் நான் செலவழித்த பணம். அப்போ வந்து அதில் ஒரு செய்தி சொல்ல வந்த, என்ன செய்தின்னா, அந்த வகுப்புக்காக நம்ம சமைப்போம், பப்ளிக் வந்துடுவாங்க. அப்போ இந்த காம்பவுண்ட் சோர் கிடையாது, நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு பப்ளிக் உள்ளே வந்துடுவாங்க. பப்ளிக் உள்ளே வந்தோடனே என்ன செய்வோம்னா, அப்போது நாங்கள் அந்த சாமி வந்து என்ன செய்வார்னா, விவரமாக என்ன பண்ணுவார்னா, தொன்னையில் கொடுத்து பிரசாதமாக கொடுத்து அனுப்பிடுவார். இல்லைன்னு சொல்ல மாட்டார், தொன்னையில் கொடுத்துருவார். வயிறார சாப்பாடு வகுப்புக்கு வந்தவங்களுக்கு, அந்த வழிப்போக்கர்களாக வந்தவங்களுக்கு என்ன கொடுப்பாரு, பிரசாதமாக தொன்னையில் கொடுப்பார். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வெட்டுறது, பாத்திரம் அண்டா பார்த்தோன்னே வந்துடும். மாதம் 8000 ரூபா, அதுக்கு பிறகு 6 ஆச்சுது, பிறகு 4 ஆச்சுது. அந்த 6000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய்க்கு ஒரு வரைக்கும் எனக்கு 1 ரூபா யாரும் கொடுக்கல, எல்லாம் யார் காசு தான், என்னுடைய காசு தான். அதுக்கு பிறகு இந்த கணேஷ் பாபு டாக்டர் அவங்க வந்து ஒவ்வொருத்தராக உள்ளே வர ஆரம்பித்தாங்க, மெதுவாக உள்ளே வந்து செலவு ஏற்க ஆரம்பித்தாங்க. இப்போது அந்த செலவினங்கள், என்னுடைய செலவினங்கள் எதுவும் நிற்கலை. இப்போ நான் ஈரோட்டுக்கு போகும்போது 1500 ரூபாய்க்கு மேலே என்னுடைய பணம் போகுது. கரூர் போகும்போது அந்த செலவு ஒருத்தர் ஏற்றுக்கிடுறாங்க, செலவு வருது. அது வேறு வடிவத்தில் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ தாராபுரத்துக்காரங்க வந்து உங்களுக்கு கார் அனுப்புகிறேன் வாங்கினாங்க தாராபுரம் நிகழ்ச்சிக்கு. மாதத்தில் எத்தனாவது ஞாயிறு அங்கே இருக்கணும், 3வது சனிக்கிழமை அங்கே இருக்கணும். நான் சொன்னேன், நீங்கள் அப்படி எனக்கு கார் அனுப்பி பழகுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிரும். சைவம் பண்ணுற ஒரு வேலையாய், சைவம் எதா தெரியக்கூடாது, வேலையாக தெரியக்கூடாது. நீங்கள் அதை ஃப்ரீயாக செய்யணும். நான் பஸ் ஏறி வருவேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்லி அனுப்பி வச்சேன். இப்போ அதுக்கு நான் போகணும்னா அதுக்கான செலவுகளுக்கு நான் தயாராகணும். இதில் வந்து நம்ம செலவழிக்கிறதெல்லாம் எதே கிடையாது, செலவே கிடையாது. நாம் அப்படி செலவுன்னு நினைச்சோம்னா வரவு தண்ணி வந்து என்ன ஆயிரும், தேங்க ஆரம்பிக்கும். அது சும்மா நம்ம பாட்டு இறைச்சோம்னா வேறு சைட்லேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு அம்மா வந்தாங்கல்ல, சுமதினு ஒரு அம்மா புதுசாக வர்றாங்கல்ல, அது 500 ரூபாய் கொடுத்துட்டு வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிச்சுது. நான் வாங்க மாட்டேன்ட்டு, 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா நீங்கள் வச்சுடுங்க, நாங்கள் கேட்குறனே கொடுங்க சொல்லி திருப்பி கொடுத்துட்டு. எதுக்காக சொன்னேன்னா, இந்த சட்பாத்திரங்கிறது அதான் முக்கியம். இதை வந்து நீங்கள் வாங்கி எல்லாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது, எல்லோரும் கொடுத்துடக்கூடாது.
இப்போ நம்ம கூட்டத்திலேயே நம்ம நிறைய பேரை நம்ம பிரிஞ்சு நிற்கிறோம்னா எல்லாரும் எடுக்கிற இந்த பாத்திர அளவே நம்ம எடுக்கலை. இப்போ எல்லாரும் இந்த சைவத்தை கொடுக்கறதுக்கு பாத்திரம் செலக்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் இதை என்ன செய்யலை, கொடுக்கலை. நாம் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் வளர்க்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்மளே என்ன செய்தோம், போய் மாட்டினோம். அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். இது பொருளுக்கு மட்டும் பொருந்தாது, எதுக்கும் பொருந்தும், ஞானத்துக்கும் பொருந்தும். எல்லாத்தையுமே கொடுக்கும்போது கூட யார் பார்த்து கொடுக்கணும், ஆமாம் பார்த்து கொடுக்கணும். நம்ம சும்மா நமக்கு ஒரு குரு எதையும் யோசிக்காமல் தந்ததுனால நம்மளும் எதையும் யோசிக்காமல் கொடுத்து விட்டோம். அது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் நாம் இருக்கிறதுனால அது நமக்கு சில பாதிப்புகளாக வருது. இப்போ நீங்கள் காந்தி நகர் வகுப்பே எடுத்துக்கிட்டா, இப்போ நம்ம அதை மெதுவாக செய்யலாம், அங்கேருந்து படிக்கலாம், இவங்கெல்லாம் லாபம் அடைவாங்க. அங்கே வேற ஒரு சூழல் ஃபார்ம் ஆயிட்டு, அதாவது இந்த வகுப்புகள் இருக்குது பார்த்துருங்க, அந்த திருமந்திர வகுப்பு நின்றது பார்த்தீங்களா, அதில் இருந்தவங்கெல்லாம் அப்படி அங்கங்கே செட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப நம்ம ரீசெட் பண்ண முடியாத ஒரு அட்மாஸ்பியர் வந்துட்டு, நம்ம அலட்சியமாக இதை இங்கே எடுத்துக்கிட்டு இருந்தோம், அங்கே வேற ஒரு சூழ்நிலை ஃபார்ம் ஆயிட்டு, அதை உடைக்கிறதுக்கு தான் இப்போ எங்கே போகிறோம், திரும்ப அங்கே போக வேண்டி இருக்குது. அது எங்கேருந்து தொடங்கிச்சு, ஞானத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன பார்க்கல, பாத்திரம். அதுலேயுமே பார்க்குறவங்க இருக்காங்க. நீங்கள் தியாகராஜன் ஐயாலாம் இருக்கும்போது கண்ட்ரோலில் கவனமாக இருப்பார். குமரலிங்க ஐயா இப்படி கண்ட்ரோலில் இப்போ தான் நான் கண்ட்ரோல் பண்ணும்போது நிறைய பேர் கோவப்பட்டாங்க. அதே குமரலிங்க ஐயா கண்ட்ரோலாக இருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நேரில் பார்க்குறீங்க. என்னுடைய கண்ட்ரோலோட ஒப்பிட்டீங்கன்னா அவருடைய குமரலிங்க ஐயா கண்ட்ரோலுங்கிறது என்னது, ரொம்ப பெருசு. அவர் ரொம்ப கட்டுப்பாடாக வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்குலாம் நான் என்ன செய்யலை, போகவே இல்லை. அதுலேயும் அதுவே ஒரு வகையான பாத்திர முறை தான். இப்போ வேள்வி நடந்துட்டு இருக்குது, ஐயா மேலே இருக்கிறாரு, சும்மா படியேறி மேடை போகிறான்னா அந்த இடத்துலையும் இந்த பாத்திரம் தான் இருக்குது. அந்த அருளை பெறுவதற்கான பாத்திரங்கிறது ஏன் ஒரு குருவை பார்க்க வந்திருக்கிற, குரு உட்கார்ந்துருக்கிறாரு, வேள்வி நடக்குது, அப்போ அவர் வரும் வரைக்கும் நீ காத்திருக்க மாட்டியா? காத்திருத்தலே எதற்கான அடையாளம், அந்த பாத்திரத்துக்கான அடையாளம். அது அந்த விதிகளும் அதற்கு தேவையானது தான். அதைத்தான் அதில் தானம்ங்கிறது இங்கே பொருளில் தான் சொன்னார். அது எல்லாத்துக்குமே என்ன செய்யும், பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அதை இதில் சொன்னார். அதில் திரும்ப சொல்றாரு, அதாவது தகுதி அறிந்து மனமகிழ்வோடு கொடுப்பது. அதனால் அடுத்தது பாருங்க, நான் இப்போ இதுக்காக தான் உள்ளார இறைவன் சொல்லியிருக்கிறார். அதனால் விளையும் பயன் சிவஞானம். அதனால் விளையும் பயன் என்னது, சிவஞானம் அப்படிங்கிறார். இந்த நம்முடைய ஆதீனத்தில் ஒரு நடைமுறை இருக்கு. இப்போ நீ உங்களுக்கு சன்னிதானம் கையால் நமக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் போகும்போது மாலை வாங்கிட்டு போகலாம், நீங்கள் போகும்போதே வாங்கிட்டு போகலாம். ஆனால் சன்னிதானம் அதை வாங்குவார், உங்களுக்கு திரும்ப கையில் தந்தாருன்னா நீங்கள் அதை அவர் கையால் உங்கள் கழுத்தில் போடுவதற்கான பாத்திரமாக யார் இல்லை, நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டு நடைமுறையும் உண்டு ஆதீனத்தில். எல்லார் கழுத்திலையும் போட மாட்டார். அப்படி திரும்ப தந்தவர் சாமி கழுத்தில் போட்டுவிடுங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறது விதி. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் சாமி எனக்கு கழுத்தில் போட்டு விடுங்கன்னு நீங்கள் கொடுத்த உடனே வாங்குவார். இந்த வாங்குற ஒரு நிமிஷத்துக்குள்ள அவருக்கு சாமி என்ன உணர்த்துவாருன்னா, கையில் திரும்ப கொடுத்துருனா கையில் தான் தருவார், எங்கே போட மாட்டார். அதுலேயும் பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வெறும் பொருளுக்கு தான் பேசிட்டு இருந்தோம், அடுத்தவர் என்ன வந்துட்டு அதில் என்ன வரும், ஞானம் வரும் என்று சொன்னார். இதனை அதில் உரையாசிரியர் சொல்றார், இதை நான் முதல்ல பேசியிருக்கிறேங்கிறாரு. ஏன்னா அதனால்தான் தானம் என்பது திருவடி எனப்பட்டது. அடுத்தது சுந்தரம்ங்கிறத விளக்குறாரு. அதாவது சுந்தரம் என்பது சாதகன் பெறுகின்ற பயனும் அழகும். ஒன்றாய் உடனாய் இருந்து இருக்கிற இறைவனை அறியாமல் இருந்தது இழப்பு. அந்த பாயிண்ட் முக்கியம், அதில் சம்பந்தம் இல்லாமல் வரும், நீங்க புரிஞ்சுக்கிடணும். அறியாமல் இருந்தது இழப்பு, அதனாலதான் லாபம்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. சுந்தரம் என்பது அழகு மட்டும் கிடையாது, லாபம்ங்கிற வார்த்தையும் வரும், லாபம்ங்கிற பொருளையும் தரும். அதுல சுந்தரம்ங்கிறதுல லாபம்ங்கிற பொருள் எப்படி வருதுன்னா, ஒன்றாய் இறைவன் இவ்வளவு நாளும் இருந்திருக்கிறாரு,
உடனாய் இவ்வளவு நாளும் இருந்திருக்கிறாரு. 3 மலங்கள் மறைச்சதுனால நீ எதை அறியாம இருந்திருக்கிற. அது இப்போது உனக்கு லாபமாகவும் அழகாகவும் மாறி இருக்குது. திருவருட்பயன்ல இந்த மந்திரம் இருக்குது. அனாதி தொட்டு உனக்குள்ள இறைவன் இருக்கிறாரு, இதை நீ அறியாம இருக்கிறங்கிற பொருள்ல ஒரு மந்திரம் திருவருட்பயன்ல இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சு பொறுத்துனீங்கன்னா தெரியும். நாளைக்கு வேணா அந்த மந்திரத்தை சொல்றேன். அதை இதுல சுந்தரமாவது என்ற வார்த்தையினால சொன்னாரு. 4 வகை நெறிகளில் இறைவனோடு சுத்தமாய் என்றும் இணைந்து இருக்கச் செல்கின்ற மெய்ஞானத்தை தூய் நெறி என்றார். ஏன் தூய் நெறி என்று சொல்லப்பட்டதென்றால் அது பேரின்பத்தை மட்டும் தருவது. அடுத்தது எந்தை பிரானுக்கு விளக்கம் சொல்றாரு. திருவடிக்கும் தனக்கும் உள்ள அனாதி நித்திய சம்பந்தத்தை எந்தை என்றார். இந்த மந்திரத்தின் மூலமாக இறைவன் திருவடியே எல்லாமாக இருக்கிறது என்பதை புரிகிறோம். அடுத்த தலைப்பு ஞாதிரு ஞான நேயம், அதாவது காண்பான் காட்சி காணப்படும் பொருள். நீங்கா சிவானந்த நேயத்தே நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்காரம் நீங்கி அதனிலை நிற்கவே நீங்கா அமுத நிலை பெறலாமே அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் படிக்க வர என்ற அளவில் நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம.